நேற்றைக்கு நான் இங்கே மாண்புமிகு பாமக சட்டமன்ற உறுப்பினர் கோகாமணி அவர்கள் பேசியதற்கு பதிலளித்து பேசினேன். அந்த பதிலளித்து பேசியதற்கு எதிர்வினையாக இன்றைக்கு திண்டிவனத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்திருக்கிறது. போக்குவரத்துறை அமைச்சருக்கு இதில் என்ன சம்பந்தம் என்று கேட்டிருக்கிறார்கள். சிவசங்கர் பேசுறாரு, திண்டிவனத்திலிருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு குரல் வருதுதான். சிவசங்கர் அவர்களே, திண்டிவனத்திலிருந்து அந்த குரல் வரலன்னா இந்நேரம் நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்து கோவணம் கட்டிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க, விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க ஊர்ல. ஒரு அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. இதுல தெரிந்த கருத்துக்களை இங்க பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர் திறமைக்கு தான் கொடுத்தாங்களா அமைச்சர் பதவி? இவர் திறமை தான் நம்ம பாக்குறோமே, சந்தி சிரிக்குது. இந்த 20% இடஒதுக்கீட்டை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த காரணத்தினால் திண்டிவனத்தில் இருக்கின்ற ஒரு அரசு கலைக்கல்லூரியில் சேர்க்கை நடைபெறுகின்ற பொழுது இந்த 20% இடஒதுக்கீட்டிலே ஒரு 100 பேர் சேர்ந்தால் 20 மாணவர்கள் எம்பிசி எனப்படுகின்ற மிக பிற்படுத்த வகுப்பை சேர்ந்த வன்னியர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற 10.5% இடஒதுக்கீடு வந்தால் 20 பேர் சேர முடியாது, 10 பேர் தான் சேர முடியும். எனவே இழப்பு யாருக்கு? வன்னியர் சமூகத்தை சேர்ந்த படிக்க வருகின்ற இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு. அதே போல தென் மாவட்டத்தில் இந்த எம்பிசி தொகுப்பில் இருக்கின்ற சீர்மரபினர்கள் அங்கே முழுமையாக சேர முடியும். இந்த 10.5 அங்கே போகின்ற போது அந்த 10.5 அங்கே சேர்வதற்கு ஆள் இல்லாமல் யாருக்கும் பயனில்லாமல் ஒரு பாதகமான சூழல் ஏற்படும். இங்கிருந்து போய் தென் மாவட்டங்களுக்கு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் போய் படிப்பதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்திருந்தால் அவர்கள் தனியார் கல்வியிலேயே படித்து விடுவார்கள். வன்னியர் சமூகத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் படிப்பதை கூட தடுப்பதாகத்தான் இந்த 10.5 இருக்கிறது. நீங்க மிச்சம் வேலைக்கு போவது மற்றவைகள் எல்லாம் பின்னாடி பேசிக்கொள்ளலாம். எனவே நான் இதற்கு இந்த தேர்தல் நேரத்தில் இவர்கள் இதை வைத்து பேசுவார்கள் என்பதுதான் நேற்றே நான் அந்த விளக்கம் சொன்னேன். அந்த விளக்கத்திற்கு அவர் புதிய வடிவம் கொடுக்க விரைந்தார். நான் கேட்கின்ற இந்த கேள்விக்கு சிம்பிளா கேட்டிருக்கோம், நீ படிப்பை நிறுத்துறீங்க, இது யாருக்கு பயன் தர போகுது? 10.5 யாருக்கும் பயன் இல்லை. எனவே தேவையில்லாமல் அதை விதண்டாவாதம் செய்யாமல் விட்டுவிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை சட்டப்பூர்வமாக ஏற்பாடு செய்வதற்கு மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களை கொண்ட ஒரு அமைச்சரவர்களை கொண்டு வழக்கறிஞர்களை கொண்டு மிக சிறப்பான முறையில் அது குறித்து விவாதித்தார்கள். ஆனால் அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் துடிக்கிறார்கள். உண்மை இதுதான். இது நீங்கள் சொல்வது அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் உங்கள் வழிக்கு கொண்டு வருது. தேர்தல் முடிந்தால் 10.5 விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க. எப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதோ, சட்டமன்ற தேர்தல் வருகிறதோ, இடைத்தேர்தல் வருகிறதோ அப்பொழுது மாத்திரம்தான் உங்களுக்கு அது நினைவு வரும். சிவசங்கர் சொல்ற செய்தி, அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்ல செய்தி என்ன சொல்றாருன்னா, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, அதுக்கு மேல கல்வி கிடைக்குது. ஆனா இவங்க 10.5 விழுக்காடுக்கு உள்ளதான் அது குறைக்கிறாங்க, நாங்க தான் குறைக்கிறோமா? உங்க முதலமைச்சர் தானே கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்னாச்சு? அப்போ உங்க வாக்குறுதி என்னாச்சு? திமுகனாலே பொய் வாக்குறுதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் போன மாசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில் பிரச்சாரம் பண்ணப்போ சொன்னாரு, நாங்கள் திமுக வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக கொடுப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 மாதத்துக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. ஏன் அப்போ சொல்ல வேண்டியதானே, நாங்க மத்திய அரசுல கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க இங்க கொடுப்போம்னு ஏன் சொல்லிட்டு போறது? அப்ப என்ன பொய்ய சொல்றீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்க? ஓட்டுக்காக தானே. இது தேர்தல் நேரத்தில் நாங்க சொல்லுவோமா? ஏயா சிவசங்கர் அவர்களே, இது எங்களுடைய டிஎன்ஏ, எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிற ஒரு பிரச்சனை. இது 45 வருஷமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் இதற்கு போராட்டம் பண்ணி நூற்றுக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான வழக்குகளை பெற்றிருக்கின்றோம், ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். எதுக்கு? சமூக நீதிக்காக. வேலைக்கும் படிப்புக்கும் அடிச்சுக்கிறோம், நாங்க போராடிட்டு இருக்கோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வன்னிய சமுதாயத்திற்கும் நீங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும், வழங்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு 18% 22% தான் உயர்த்துங்க. அது நாங்க 1980 நாங்க கோரிக்கை வச்சோம்.
இன்னைக்கும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். கள்ளக்குறிச்சியில யார் இறந்தா, ஏன் இறந்தாங்க? இதெல்லாம் காரணம் சமூக நீதி. கல்வியை வேலை வாய்ப்பு கொடுங்க. ஆனா நாங்க வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்க அரசு, சமூக நீதி எங்க அரசுன்னு சொல்றதுலாம் அது எனக்குலாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கு. ஒரு முறையும் பேசுறப்போ சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த மேடையிலன்னா நான் விவாதம் பண்ணுவேன். கலைஞர் ஆட்சியில அது நான் ஏத்துக்கிறேன் நான். ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில ஒரு துளியும் சமூக நீதிக்கு அதிகாரம் திமுக விடம் எதிர்பார்க்க முடியாது. கலைஞர் திமுக வேறு, இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் திமுக வேறு. இல்லனா சட்டமன்றத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லுவாரா, தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாரா? அவர் அமைச்சரை வச்சுக்கிட்டு பொய்யா பரப்பிட்டு இருப்பாரா?